கமல் வந்து ஒரு பயங்கரமான மூலக்காரர். சும்மா அந்த இப்படிலாம் ஆடுறாரு, அவரை கொண்டாந்து விட்டீங்க, அப்புறம் இந்த ஜிபி முத்துலாம் கொடுத்து அசிங்கப்படுத்தி, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம பிக் பாஸ் போக மாட்டேங்க, கூப்பிட்டாலும் போக மாட்டேங்க. நான் போக மாட்டேங்க, அதை பத்தி கேட்காதீங்க. ஏன்னா கமல் சார் மாதிரி வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டர், கொஞ்சம் சீனியர் மோஸ்ட் ஆக்டர் வந்து அந்த சேனலை ஹோஸ்ட் பண்றதுக்கும் இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ்டிஆர் வந்து தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். விஜய் சேதுபதி வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து என்ன, அவர் ஆல்ரெடி வந்து இந்த ஓகே. அதாவது கமல் வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர கொந்தளிப்பு. இவர் ஏன் இதுக்கு வர்றாரு, இவர் பெரிய ஆக்டர், பெரிய சொத்துக்காரரு, இவருக்கு பெரிய புகழ் ஏற்கனவே ஏன் வர்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தா கமல் வந்து ஒரு பயங்கரமான மூலக்காரர். அவருக்கு தெரியும், தியேட்டரை விட திரைப்படத்தை விட ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு கிச்சனுக்குள்ள, ஒரு ஹாலுக்குள்ள, ஒரு பெட்ரூம்குள்ள போகணும்னா பிக் பாஸ் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ இந்த ஷோ பண்ணணும்னா நம்ம எல்லார் வீட்டு கிச்சனுக்குள்ளேயும் போயிடலாம், எல்லார் வீட்டு பெட்ரூம்குள்ளேயும் போயிடலாம், எல்லா ஹால்லையும் போகலாங்கிறத அறிஞ்சுத அவ்வளோ பெரிய ஆளு ஒரு ஷோவை கண்டக்ட் பண்றதுக்கு வந்து அவர் ஒத்துக்கிறாரு, உள்ளக வர்றாரு, பிக் பாஸ் ஷோ நடத்துறாரு. சரி, 1ல் முடிச்சிட்டாரு, 2ல் போவாருன்னு பார்த்தா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம சொல்றதையும் நம்ம மக்களுக்கு நம்ம எடுத்துரைக்கிறது வந்து ரீச் ஆகிறது வந்து இவரால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு பிக் பாஸை வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. 1ல் போவார்னு பார்த்தா 2, 3, 4, 5, 7 கடைசியில் ஆணி அடிச்சிட்டாங்க, சேர்ல ஆணி அடிச்சிட்டாங்க. உன்னை கிளப்பவே முடியாதுட்டு. உடல்நல குறைவு ப்ளஸ் படங்கள் நிறைய இருக்குது, அதனால வந்து சரி அவர் வந்து வெளியில போகலான்னு போகும்போது இப்போ விஜய் சேதுபதி அப்ரோச் பண்ணாங்க. அவர் கண்ணை மூடிட்டு ஓகே சொல்றாரு. ஒரே ஒரு காரணம், உலக நாயகன் அவ்வளோ பெரிய ஆளே வந்து பிக் பாஸ் பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாரு. ஆனா பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாஃப்ட் கார்னர் பிடிச்சவர். யாரே இவங்கெல்லாம் இந்த கண்டஸ்டன்ட் பண்ற தாக்குதலை தாக்கு பிடிப்பாரா, இல்லை இவரை தவிர தெரிய போறாங்களா, இவரை வச்சு செய்ய போறாங்களா, இவர் வச்சு செய்ய போறாங்களா பொறுத்து வந்து பார்க்கணும். என்ன பொறுத்தவரை விஜய் சேதுபதி வந்து ஒரு அறிவாளி. எந்த இடத்துல ஸ்டேஜ் பிரசன்ஸ் பண்ற போது அவரை அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பொறுமையா, ரொம்ப பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணுவாரு. இந்த பொறுமை வந்து பிக் பாஸ்க்கு ஒத்தே வராது. ஏன்னா கண்டஸ்டன்ட் வந்து 25 பேர், 25 மாதிரி இருப்பாங்க. விரல கூட 10 இருக்கு, 10 மாதிரி இருக்குது. அதுல 25 மாதிரி இருப்பேன். இவங்க எல்லாம் தாக்கு பிடிச்ச பண்ணுவாராங்கிறது எனக்கு இன்னமும் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா படத்துல கூட ஒரு ஆக்ஷன் சீனை வந்து பயங்கரமா ஒரு சாதாரண மக்கள் மாதிரி அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண, அவருக்கு ஒரு தனி ஸ்டைல், அதில் தான் ஓட்டிட்டு இருக்காரு. இவர் இங்க என்ன பண்ண போறாரு, எக்ஸ்பிரஸ் பண்ண போறாரா, இல்ல அமைதியா இருக்க போறாரா, இல்ல லாஸ்ட் 7ல் வச்சு கமலை வச்சு ட்ரோல் பண்ணாங்களா, அது மாதிரி ட்ரோல் பண்ண போறாங்கன்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். என்ன பொறுத்தவரை விஜய் சேதுபதி காட்டிலும் எஸ்டிஆர் வந்து சிறந்த சாய்ஸா இருந்திருப்பாரு. ஏன்னா இந்த பிக் பாஸ்க்கு எஸ்டிஆரை வந்து கொண்டு வந்திருக்கலாம், அல்லது ரம்யா கிருஷ்ணா கொண்டு வந்திருக்கலாம், அப்படின்னா சரத்குமாரை கொண்டு வந்திருக்கலாம். இவங்க வந்து பெஸ்ட் சாய்ஸா இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பெரிய பெரிய அறிவாளிங்க, பெரிய பெரிய மேதகர்கள்லாம் உட்காந்துருக்கிறது விஜய் டிவி ஷோ தமிழ்நாட்டிலே பெஸ்ட் டிவி. அதனால வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. விஜய் சேதுபதி ஓகே தான், ஏன்னா அவரோட கோவப்பட்டு நாங்கள் ஒன்றும் பார்க்கல. இதில் கண்டிப்பாக கோவப்பட்டு ஆகணும், நியாயத்தை பேசி ஆகணும், எல்லாத்தையும் பேசி ஆகணும். அவ்வளோவா வைப்பாரா, என்னடா இவங்க இப்படி போட்டு பண்ணுறாங்க, நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், இவங்க இங்கே உள்ள கூட்டு வந்து செய்கிறாங்களேங்கிற மாதிரி போவார் இருந்தது. வர்ற கண்டஸ்டண்ட்டை பொறுத்தது. கண்டஸ்டன்ட் வந்து நல்ல கண்டஸ்டண்டாக வரணும். யார் மாதிரி இந்த ஷெரீன் வந்தாங்க, சும்மா அந்த இப்படிலாம் ஆடுறாரு, அவரை கொண்டாந்து விட்டீங்க, அப்புறம் இந்த ஜிபி முத்துலாம் கொடுத்து அசிங்கப்படுத்தி, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டஸ்டண்ட்டை வந்து நல்ல கண்டஸ்டன்ட் பண்ணணும். ஒரு பிக் பாஸ் உடைய 8 எடுக்கிற தகுதி யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி கண்டஸ்டன்ட் போட்டால் தான் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சும்மா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆனவங்கள பூரா தூக்கி போட்டால் தான் ஃபேமஸ் ஆக முடியும்னு பார்க்குறது, அந்த கான்செப்ட் வந்து எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் போட்டாங்க 1, 2, 3லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அடுத்து போக பார்த்தா அந்த பெப்பு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா கண்டஸ்டன்ட் அந்த மாதிரி இதாக இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு தெரியுதா, அதில் காமெடி இருக்கு, அப்புறம் சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவர் போய் ஒரு சீட்டில் வந்து உட்காரதுக்கு இடம் கொடுப்பாரு. இந்த மாதிரிலாம் அனுபவப்படக்கூடாது, பயங்கரமா பேசணும். இது 12B இல்லை உங்க ஷோ, BB8 அப்படி சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, பார்க்கும்போது நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. நான் பிக் பாஸ் போக மாட்டேங்க, கூப்பிட்டாலும் போக மாட்டேங்க. நான் போக மாட்டேங்க, அதை பத்தி கேட்காதீங்க. அவர் ஆப்டா தான் இருப்பாரு, கண்டிப்பா தாக்கு பிடிப்பாரு. ஏன் அவருக்கு என்ன குறைச்ச, மனுஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சினிமா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லா பேசுவாரு. அவருக்கு என்ன குறைச்சல், அவரோட ஸ்டைல் அழகாவே ஹோஸ்ட் பண்ணுவாரு. எனக்கும் ஆசை தான் போகணுன்னு, நடந்தா நல்லா இருக்கும். டிடி செந்தில் சேனலுக்கு வேண்டி கொடுக்குறேன், பிக் பாஸ்குள்ளே அம்சிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கலாம். சிம்பு எஸ்டிஆர் இன்னும் பர்ஃபெக்டா இருப்பாங்க. பேசுறத பொறுத்தான், எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறத வச்சுதான் சூஸ் பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. தெரியல ப்ரோ, நடுவில் வந்து சரத்குமார் சார் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிருந்து, சரத்குமார் சாரா இல்லை விஜய் சேதுபதி சாரான்னு வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் வந்து நான் என்ன சொன்னேன்னா வந்து சரத்குமார் சார் தான் வந்து நான் ரெஃபரன்ஸ் பண்ணேன். ஸோ 2 பேரை கம்பேரிட்டிவ் பண்ணும்போது சரத்குமார் சார் தான் வந்து பெட்டராக இருந்தார். பட் ஆனால் இப்போ ஃபைனலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்திருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல, பட் எந்த அளவுக்கு நம்மளால ஏற்றுக்க முடியும்னு தெரியல. 1 வீக் போயிடுச்சுன்னா யார் ஹோஸ்ட் பண்ணாலும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை இல்லையா, டீம் கிட்ட தானே இருக்கு. ஸோ அதுவே பழகிடும். பட் எந்த அளவுக்கு வந்து இவரு வந்து இம்பாக்டா இருப்பாரு, பவர்ஃபுல்லா இருப்பாரு,
பண்ணதில்லை. ஏன்னா கமல் சார் மாதிரி வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டர், கொஞ்சம் சீனியர் மோஸ்ட் ஆக்டர் வந்து அந்த சேனலை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கமல் சார் இருக்காங்கன்னா அவங்க கீழே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவருக்கு கீழே தான் இருந்திருப்பாங்க. ஸோ சீனியாரிட்டி வைஸ் வந்து அவருக்கு கீழே தான் வந்து இருந்திருப்பாங்க. பட் அப்படி கம்பேர் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு இப்போதான் ஒரு 5-6 இயர்ஸாக தானே வந்து அவர் நல்லா க்ரோ அப் ஆகிறாரு. ஸோ அவர் சொன்ன அந்த கமெண்டிங் வந்து கரெக்டாக இருக்குமா, ஸோ அது வந்து வெளியில் வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிடுமா, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒரு ஷோவாக பார்த்தோன்னா ஓகே அவர் ஹோஸ்ட், பட் ஆனால் அங்கே நடக்கிற விஷயங்கள் அதை கமெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து கமல் சாருக்காக பயந்து தானே இருந்தாங்க. ஸோ பிக் பாஸ்ன்றதே வந்து ஒரு யாருன்னு தெரியாத ஒரு வாய்ஸ் தான். ஆனால் அதுக்கு உண்மையான பிக் பாஸ் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுறவங்க தான் வந்து நிர்ணயிச்சுட்டு இருந்தாங்க. இது இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும். சாட்டர்டே சண்டே ஆனால் வந்து கமல் சாருக்கு பயந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கமெண்டிங் வந்து இப்போ விஜய் சேதுபதிக்கு வருமானது தான் டவுட். தெரியல, நம்ம அவர் எப்படி சூப்பராகவும் கொடுக்கலாம், கமல் சாருக்கு ஈக்குவலாகவும் கொடுக்கலாம். அது எப்படி வரும் நமக்கு தெரியல. பட் மேபி பார்ப்போம். வந்து ஒரு 1 வீக் போச்சுன்னா தான், 1 வீக் 2 வீக்ஸ் போச்சுன்னா தான் ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவர் எப்படி பேசுகிறாரு, பயாஸ்டாக பேசுகிறாரா இல்லை கரெக்டான விஷயங்களை வந்து சொல்கிறாரா அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இல்லை ப்ரோ, சிம்பு வந்து ஆல்ரெடி வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து அவர் தான் ஹோஸ்ட் பண்ணார். லாஸ்ட் எபிசோடு வந்து 24 ஹவர்ஸ்ன்னு வந்து ஒன்று வந்தது, சீசன் 6க்கு அப்புறமா வந்து ஒன்று வந்தது இல்லையா, அதுக்கு வந்து சிம்பு தான் ஹோஸ்ட் பண்ணாரு. பட் ஆனால் அது வந்து பெருசாக தெரியல. பட் அந்த கமாண்டிங் அந்த நம்ம கமல் சார் கிட்ட இருந்த இது வந்து அவர்கிட்ட இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது வந்து அதனால தான் யோசிக்கிறோம். இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் எதுக்கு இதில் தேவையில்லாம ஓகே அவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு அடுத்தது வேற யாராச்சும் ட்ரை பண்ணி வந்திருக்காங்க, வரட்டுமே, யார் வேணா பண்ணலாம். ஸோ அவர் வந்தாலும் காசு வாங்கிட்டு தான் பேச போறாரு, இவர் வந்தாலும் காசு வாங்கிட்டு தான் பேச போறாரு. ஸோ அதனால யார் வந்தாலுமே வந்து அவங்க கிட்ட இருக்குது, அவங்க கையில தானே இருக்கு. ஸோ நல்லா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், இல்லை நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் பிக் பாஸ் இப்போ CWC எதிர்த்து மூடின மாதிரி பிக் பாஸ் சீக்கிரமா எதிர்த்து மூட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது. விஜய் சேதுபதி வேஸ்ட்டு, அப்படின்னா சொல்றேன். விஜய் சேதுபதி வேஸ்ட்டு. கமல் லீக்கெல்லாம் வராது. ஏன்னா வந்து 7 சீசனா வந்து கமல் பேர் வாங்கிட்டாப்ல நின்று. விஜய் சேதுபதினு வந்தீங்கன்னா ஒன்று அவர் கமலை விட சீனியரா வந்து நல்லவரா இது பர்ஃபார்மன்ஸ் பண்றவரா பேர் எடுத்திருந்தாதான் வந்திருக்கும். நீ விஜய் சேதுபதி கமலை விட எல்லாம் தூக்கிலாம் பேச முடியாது. அப்படின்ற பட்சத்துல அவரோட இது கூட பார்த்தேன், ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் பார்த்தேன். 8 பெருசா இல்லை, கொஞ்சம் கிரிஞ்சியா இருக்குது பார்க்கும் போதே. என் நெஞ்சு வேஸ்ட். ஓப்பனா சொல்ல, விஜய் சேதுலாம் வியாபாரம் ஆகாது பிக் பாஸ் 8லாம். கண்டஸ்டத்தை பொறுத்து தான். மற்றபடி என்னது தொகுப்பாளரால வந்து பிக் பாஸ் 8 வேலைக்கு ஆகாது. கமல் வந்தா மட்டும்தான் சாத்தியம். STR அவர் ஆல்ரெடி பண்ணியும் இருக்காரு. STR வந்ததுதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். விஜய் சேதுபதி வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து என்ன, அவரு ஆல்ரெடி வந்து இந்த டாப் ஒரு ஷோ வந்து சமைக்கிற ஷோ என்னது மாஸ்டர் செஃப், அதுலேயே வந்து ஃப்ளாப் வாங்கிட்டு போனாரு யாரு, விஜய் சேதுபதி. அதே மாதிரி தான் இப்போ இந்த பிக் பாஸ் நடக்க போகுது, பார்த்துக்குவோம்.